திரு சாவி அவர்கள் எழுதிய ஒளி ஒரு வித்தியாசமான சிறுகதை கேட்கலாமா? கார்த்திகை தீப திருநாள் ஊரே ஒளிமயமாய் திகழ்ந்து கொண்டிருந்தது. இல்லங்கள் தோறும் ஆண்டவன் சர விளக்குகளாக கொழுவிருந்து தீபச் சுடராக பிரகாசித்துக் கொண்டிருந்தான். ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் மலர்ந்த முகத்தோடு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வீதிகளில் நடமாடிக் கொண்டிருந்தார்கள். சுந்தரமூர்த்தியின் பங்களா வாசலில் மட்டும் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவியது. வாசல் வராந்தாவில் சுந்தரமூர்த்தியும் இன்னும் சிலரும் ஒரு மங்கள நிகழ்ச்சியை எதிர்பார்க்கும் ஆவலில் பங்களாவிற்குள் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். நர்ஸ் ஒருத்தி அவ்வப்போது வெளியே வருவதும் அவர்களுக்கெல்லாம் உதட்டினால் சிமிக்ஜை காட்டுவதும் மீண்டும் உள்ளே செல்வதுமாக இருந்தாள். லேடி டாக்டரும் நர்ஸும் வந்து 2 மணி நேரமாகிறதே, இன்னும் ஒன்றும் தெரியவில்லையே என்ற கவலையில் அமைதி இழந்தவராய் காணப்பட்டார் சுந்தரமூர்த்தி. மணி 7 இருக்கும். அந்த ஆங்கிலோ இந்திய லேடி டாக்டர் புன்னகை பூத்த முகத்துடன் வெளியே வந்தாள். அவள் என்ன சொல்ல போகிறாள் என்பதை எதிர்பார்த்து எல்லோரும் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். மேல் பேபி, பியூட்டிஃபுல் சைல்டு, கண்ணும் நோசும் அழகா இருக்குது என்று தனக்கு தெரிந்த கொச்சை தமிழில் கூறினாள் அவள். சில வினாடிகளுக்கெல்லாம் உள்ளுக்குள் குழந்தையின் முதல் முழக்கம் சுபநாதமாய் ஒலிக்க தொடங்கியது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் சுந்தரம் என்று சுந்தரமூர்த்திக்கு தெரிந்தவர்கள் அவருடைய கையை குலுக்கி தங்கள் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டார்கள். அது ஆண் குழந்தையாகத்தான் பிறக்கும் என்று எனக்கு அப்போதே தெரியும் என கூறி ஒரு சிலர் தங்களுடைய தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். சுந்தரமூர்த்தி அவர்கள் அனைவருக்கும் சர்க்கரையும் கற்கண்டும் வழங்கினார். குழந்தை பிறந்த 10வது தினத்தன்று சுந்தரமூர்த்தியின் பங்களாவில் நாதஸ்வர இசை ஜாம் ஜாம் என முழங்கிக் கொண்டிருந்தது. அன்றுதான் அவருடைய அருமை குழந்தையின் நாமகரண விழா. ஆயர்பாடியில் கோபியர்கள் கோகுலகிருஷ்ணனை சூழ்ந்து கொண்டு கொஞ்சி குழவியதைப் போல் ஊர் பெண்கள் அனைவரும் சுந்தரமூர்த்தியின் குழந்தையை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். ஒருத்தி குழந்தையை வாரி எடுத்து முத்தமிட்டாள். இன்னொருத்தி அதன் உச்சி முகர்ந்து உள்ளம் மகிழ்ந்தாள். மற்றொருத்தி குழந்தையின் ஜாட அம்மாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கு என்று புகழ்ந்து குழந்தையின் அப்பாவை கண் ஜாடையாக பார்த்து புன்னகை பூத்தாள். வேறொருத்தி அதற்கும் பதில் சவால் கொடுப்பது போல, அம்மா ஜாட ஒண்ணு இல்ல, அப்பா ஜாடதான் என்றாள். குழந்தையோ இவர்களுடைய அசட்டு பேச்சை கேட்க சகிக்காததை போல் முகத்தை சுளித்துக் கொண்டது. பின்னர் வீட்டுக்கு பெரியவர்கள் வந்து தாயையும் சேயையும் வைத்து திருஷ்டி சுற்றி போட்டார்கள். பிறகு குழந்தையை பூமணி தொட்டிலில் இட்டு தாளாட்டு பாடினார்கள். இந்த கோலாகலத்தை எல்லாம் கண்ட குழந்தை தன்னுடைய அழகிய செவ்விதழ் விரித்து சிரித்தது. குழந்தையின் தாய் தேவகி தன்னுடைய அன்பு கணவரை அருகில் அழைத்து, குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்டாள். கார்த்திகை திருநாள் அன்று பிறந்திருக்கிறான், முருக கடவுளின் பெயர்களில் ஏதாவது ஒன்றை வைக்கலாம் என்றார் சுந்தரமூர்த்தி. குழந்தை மூக்கும் முழியுமாக அழகாக இருக்கிறான், கண்ணன் என்றே வைக்கலாம் என்று தன் ஆசையை தெரிவித்துக் கொண்டாள் தேவகி. குழந்தை நல்ல சிவப்பு, கண்களிலே அறிவின் ஒளி வீசுகிறது, முகத்திலே புத்தி கலை தாண்டவமாடுகிறது. ஆகையால் ரவி என்ற பெயர்தான் மிகவும் பொருத்தமாயிருக்கும் என்றார் குழந்தையின் மாமா. தவமிருந்து பெற்ற குழந்தை, அது தீர்க்காயுசாய் வாழ வேண்டும். ஆகையால் குழந்தைக்கு மூக்கு குத்தி குப்பையில் இட்டு குப்புசாமி என பெயர் வைக்கலாம் என்றால் குழந்தையின் அத்தை. கடைசியில் ஒருவராலும் ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் போகவே கிருஷ்ணன் படத்துக்கு முன்னால் விளக்கேற்றி வைத்து திருவுளச்சீட்டு போட்டு பார்த்தார்கள். கண்ணன் என்ற பெயரே வந்தது. அருமை தாயின் விருப்பமே ஆண்டவனின் விருப்பமாகவும் இருந்தது. மாந்தளிர் போன்ற சிவந்த மேனி, கொழுகொழுவென்ற உடல் அமைப்பு, குமிழ் கன்னங்கள், சலனமிடும் விழிகள், நெற்றியிலே தவழ்ந்து விளையாடும் கருகருவென்ற மிருதுவான வெல்வெட்டு சுருட்டை மயிர். குழந்தையை காண்போர் இது தெய்வ குழந்தையோ என வியக்கும் அதிசயமான தோற்றம். குழந்தைக்கு ஓராண்டு பூர்த்தியாயிற்று. செல்வ குடும்பத்தில் பிறந்த குழந்தை, அதுவும் தவமிருந்து பெற்ற ஒரே குழந்தை. ஆண்டு விழாவின் சிறப்புக்கு சொல்லவா வேண்டும்? அது தெய்வ குழந்தைதான், சந்தேகமில்லை. விக்கிரகம் போன்ற வடிவத்தில் வீடு முழுவதும் தவழ்ந்து விளையாடுவான் கண்ணன். ஆனால் கதவிடுக்கில் கையை வைத்து சாத்திக் கொண்டு அழமாட்டான்.
தினம் தினம் பாலமுருகன் படத்தின் எதிரில் போய் உட்கார்ந்து கொண்டு அந்த படத்தையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பான் குழந்தை. ஆனால் அருகில் சுடர்விட்டு எரியும் குத்து விளக்கை தொட்டு கையை சுட்டுக்கொண்டு அழமாட்டான். இவ்வளவு புத்திசாலியான அழகான குழந்தை அழக்கூடிய சமயங்கள் இரண்டே இரண்டுதான். அது பசி எடுக்கிற போதும் இருட்டை காண்கிற போதும் தான். அது ஏனோ தெரியவில்லை, இருள் என்றால் மட்டும் அந்த குழந்தைக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. மேலும் 2 ஆண்டுகள் கடந்தன. குழந்தை கண்ணன் தவழும் நிலையில் இருந்து தத்தி நடக்கும் பருவத்தை அடைந்தான். மழலை மொழி மாறி அழகாக பேசவும் வந்துவிட்டது அவனுக்கு. அவன் சின்ன குழந்தைதான். ஆயினும் அந்த குழந்தையின் அறிவு கூர்மையோ சொல்லத் தரமன்று. அம்மா, எப்பவும் வெளிச்சமாகவே இருக்கணும்மா, இரவெல்லாம் தீபம் எரிந்தபடியே இருக்கணும் என்பான். வானத்திலே சுடர் வீசும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டே இருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவான் அவன். அம்மா, இன்றைக்கு ஏமா சந்திரனே வரல? இன்றைக்கு அமாவாசையடா கண்ணு, அதனால் சந்திரன் வரமாட்டான் என்பாள் அவன் தாய். அம்மா, இந்த கடவுள் அமாவாசைன்னு உன்னை ஏன் தான் படைச்சாரோ என்று அழுத்துக் கொள்வான் கண்ணன். குறையில்லாமல், குற்றமில்லாமல், களங்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுடா என் செல்வமே என்பாள் தேவகி. அம்மா, அதோ தெரியுதே, அது என்ன நட்சத்திரமா? துருவ நட்சத்திரம் என்றாள் அம்மா. துருவன்னா யாரு? அவன் ஒரு சின்ன பையன், தபஸ் இருந்து நட்சத்திரமாக மாறிவிட்ட ஒரு தெய்வ குழந்தை என்றாள் அம்மா. அம்மா, நானும் ஏம்மா துருவ நாட்டமா தபஸ் பண்ணி நட்சத்திரமாகி ஆகாசத்துல போய் ஜம்முன்னு பிரகாசிக்க கூடாது? இந்த இருட்டை கண்டாலே எனக்கு பிடிக்கலம்மா. நான் தெய்வமா இருந்தா சந்திரனை தேயவே விட மாட்டேன், எப்பவும் வெளிச்சமாவே வச்சிருப்பேன். குழந்தையின் பேச்சை கேட்ட தாயின் கண்களில் பனித்திரையிட்டது. அன்றொரு நாள் அமாவாசை இரவு. கண்ணனுக்கு தூக்கமே வரவில்லை. அம்மா, சினிமான என்னம்மா என்று கேட்டான் அவன் தன் தாயிடம். சினிமாவை பற்றி விளக்கினாள் தேவகி. அம்மா, ஒரு நாள் சினிமாவுக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டியா? ஆகட்டண்டா என் கண்மணியே என்றாள் தாய். தேவகியும் சுந்தரமூர்த்தியும் ஒரு நாள் கண்ணனை சினிமாவுக்கு அழைத்துச் சென்றார்கள். வெளிச்சமாய் இருந்த கொட்டகையில் படம் ஆரம்பமாகும் போது விளக்குகள் அணைக்கப்பட்டு சட்டென இருள் சூழ்ந்தது. அந்த இருட்டை காண மிகவும் பயந்து நடுங்கினான் கண்ணன். அம்மா, இந்த இருட்டுல சினிமா பார்க்க எனக்கு பிடிக்கல, எழுந்து வா, வீட்டுக்கு போலாம் என்று பதறினான். கண்ணனுக்கு வயது 4 ஆயிற்று. ஆயினும் அவனுடைய புத்திசாலித்தனத்துக்கு வயது மதிப்பிட முடியவில்லை. காலையில் இருள் விலகி ஒளி பரவ தொடங்குவதுதான் தாமதம். சின்னஞ்சிறு கண்ணன் தானாகவே படுக்கையை விட்டு எழுந்து விடுவான். எழுந்திருக்கும் போதே தன்னுடைய படுக்கையை சுருட்டி கொண்டு போய் அதை வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பான். அறைக்கு சென்று பல் துலக்குவான். பிறகு குளிப்பான். குளித்துவிட்டு வேறு உடை மாற்றிக்கொள்வான். கையோடு பழைய உடைகளை கொண்டு போய் அழுக்கு துணிகள் போடும் கூடைக்குள் போடுவான். பிறகு பீரோ கண்ணாடியின் முன்னால் நின்று கொண்டு தானாகவே தலைவாரி பொட்டிட்டுக் கொள்வான். அங்கிருந்து பூஜை அறைக்குள் சென்று தெய்வ படங்களுக்கு முன்னால் நின்ற வண்ணம் கண்மூடி கரம் குவித்து கடவுளை வழிபடுவான். இந்த அதிசய குழந்தையின் புத்தியையும் பக்தியையும் கண்டு தாயும் தந்தையுமே வியப்படைந்து போனார்கள். மாயக்கண்ணனே தங்கள் வயிற்றில் மறுபிறப்பு எடுத்து வந்து விட்டானோ என எண்ணி மெய் சிலிர்த்தார்கள். கண்ணனுக்கு காலிலே வெள்ளிச் சலங்கையும் இடுப்பிலே தங்க அரைஞானும் கழுத்திலே சங்கிலியும் அணிவித்து அழகு பார்த்து அகம் மகிழ்ந்தார்கள் இருவரும். அவன் குதித்து ஓடும்போது வெள்ளிச் சதங்கையின் கிண்கிணி ஓசை கேட்டு அவர்கள் உள்ளம் பூரித்தார்கள். 4 ஆண்டுகள் பூர்த்தியாயின. ஒரு நல்ல நாள் பார்த்து மேளதாளத்துடன் குழந்தைக்கு அட்சராபியாசம் செய்து வைத்தார் சுந்தரமூர்த்தி. கண்ணன் தன்னுடைய தளிர்கரங்களில் பலகையை ஏந்தி பள்ளிக்கு சென்ற காட்சி ஒரு தனி அழகு பொருந்தி விளங்கிற்று. அந்த அறிவு குழந்தை, அழகு குழந்தை பள்ளிக்கூடம் போகும்போதும் வரும்போதும் ஊரார் அவனை அள்ளி விழுங்கி விடுவது போல அதிசயத்துடன் பார்த்தார்கள். மாதங்கள் சில கடந்தன. ஒரு நாள் கண்ணன் பள்ளிக்கூடத்தில் இருந்து திரும்பி வந்தான். அன்று அவன் முகத்தில் வழக்கமாக உள்ள உற்சாகத்தை காணவில்லை. தோட்டத்துக்கு சென்று கைகால்களை கழுவிக்கொண்டு உள்ளே வந்தவன், அம்மா, எனக்கு தலைய வலிக்கிறதம்மா என்றான். அந்த அதிர்ச்சியை தாங்காத தேவகி, ஐயோ, என் குழந்தைக்கு என்ன வந்து விட்டது என்று துடிதுடித்து போனாள். பரபரப்புடன் கணவனை அழைத்து
டாக்டரை கூட்டி வரச் சொன்னாள். கண்ணனை பஞ்சனையில் படுக்க வைத்து அவன் தலையை தன் இரு கைகளாலும் அமுக்கி பிடித்தாள். அவன் உடம்பு லேசாக சுட்டுக் கொண்டிருந்தது. அம்மா அம்மா என்று ஈன ஸ்வரத்தில் முனகினான் கண்ணன். டாக்டர் வந்து கண்ணனை பரிசோதித்து பார்த்துவிட்டு, குழந்தைக்கு கடும் ஜுரம் அடிக்கிறது, இன்ஜெக்ஷன் கொடுத்து விட்டு போகிறேன், நாளைக்கு மறுபடியும் வந்து பார்த்த பிறகுதான் இது என்ன ஜுரம் என்று சொல்ல முடியும் என்று கூறி குழந்தையின் பொன்னான கையை புண்ணாக்கி விட்டு சென்றார். ஊசியால் டாக்டர் தன்னை குத்தும் போது கூட கண்ணன் அளவே இல்லை. தலைவலியை பொறுப்பது போல் அந்த வலியையும் அவன் பொறுத்து கொண்டான். டாக்டர் தினம் தினம் வந்து ஊசி குத்தி கொண்டிருந்தார். ஆனால் வாரம் ஒன்றாகியும் ஜுரம் மட்டும் குறைந்த பாடில்லை. ஊரில் உள்ள பெரிய பெரிய டாக்டர்கள் எல்லாம் வந்து பார்த்தார்கள். குழந்தை ஜுர வேகத்தில் அனலில் பட்ட இளம் துளிர் போல துவண்டு சுருண்டு கட்டிலில் படுத்து கிடந்தான். அம்மா என்று எப்போதாவது ஒரு தடவை அழைத்து விளக்கு எறியறதாமா என்று மட்டும் கேட்டுவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொள்வான். கண்ணனுடைய உடல்நிலை மேலும் மோசமாகிக் கொண்டே போயிற்று. தேவகியும் சுந்தரமூர்த்தியும் குழந்தை படும் துன்பம் தாங்காமல் துடிதுடித்து போனார்கள். அந்த வேதனையில் துரும்பாக இளைத்தும் விட்டார்கள். தெய்வமே, உனக்கு நாங்கள் என்ன தீங்கு செய்தோம்? கண்ணன் நீ கொடுத்த பிச்சை, அவனை ஏன் இப்படி வதைக்கிறாய்? எங்கள் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தையா அவன்? அவன் ஒரு தெய்வ பிறவி, அவனுக்கு ஏன் இந்த கொடுமை? அவனுக்கு உயிர் பிச்சை கொடு என்று இருவரும் தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். பெற்றோரின் பிரார்த்தனை வீண் போகவில்லை. தெய்வம் அவர்களுடைய இதய குமுறலுக்கு செவி சாய்த்தது. 1 மாதம் கழித்து கண்ணன் கண்களை திறந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக பேசவும் தொடங்கினான். தேவகியும் சுந்தரமூர்த்தியும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவேது. இன்னும் 1 மாதத்துக்கு அவன் எழுந்து நடமாடக்கூடாது, அதிகம் பேசக்கூடாது, பள்ளிக்கூடம் போகக்கூடாது. பிரெயின் மெனஞ்சடிஸ் என்னும் கொடிய நோய் அவனை தாக்கி இருக்கிறது. இவன் உயிர் தப்பி பிழைத்ததே புனர்ஜென்மம் என்று கூறிய டாக்டர் தேவகியையும் அவள் கணவனையும் தனியாக ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றார். இனி உங்கள் கண்ணனுடைய உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. ஆனால் அவனுக்கு கண் பார்வை போய்விட்டது. இந்த நோய் அவன் உயிரை கொண்டு போவதற்கு பதிலாக அவன் பார்வையை கொண்டு போய்விட்டது என்று வருத்தத்துடன் கூறினார். இந்த பேரதிர்ச்சியை தாங்க முடியாத தேவகி அப்படியே மூர்ச்சையுற்று கீழே சாய்ந்தாள். சுந்தரமூர்த்தி பிரமை பிடித்தவர் போல் சிலையாக ஸ்தம்பித்து நின்று விட்டார். ஆண்டவனுடைய சோதனையை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? பார்வை இழந்துவிட்ட கண்ணன் தட்டு தடுமாறியபடியே வீட்டுக்குள் வளைய வரத் தொடங்கினான். ஆனால் தனக்கு கண்ணே தெரியவில்லை என்னும் செய்தியை தன் வாயால் சொல்லி தாய் தந்தையரை துன்பத்திற்கு ஆளாக்க விரும்பவில்லை அவன். பிறவி முதல் இருளையே விரும்பாத குழந்தை இனி என்றென்றும் நிரந்தரமான இருளிலேயே வாழ வேண்டியதாகிவிட்டதே என்று பெற்றோர்கள் கண்ணீர் வடித்தார்கள். ஆனால் அந்த குழந்தையோ தன்னை பற்றி துளியும் வருத்தப்படவில்லை. எப்போதும் போல் அந்த குழந்தையின் முகத்தில் புன்னகை தவழ்ந்து விளையாடிக் கொண்டுதான் இருந்தது. இனி அவன் வாழ்வில் இருள் ஏது? அருள் பொருந்திய நெஞ்சம் உடைய அக்குழந்தைக்கு இப்போது இருள் என்பதே தெரியவில்லை. இருளிலேயே ஒளியை காணும் தெய்வ குழந்தையாகிவிட்டான் அவன். சாவி எழுதிய ஒளி சிறுகதை முற்றும்.